தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சி அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1916 நவம்பர் 20 என்ன பண்ணியிருப்பாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், TM நாயர் ப்ளஸ் அலமேலு மங்கை தாயார் உட்பட மொத்தம் ஒரு 30 பேர் சேர்ந்து 1916 நவம்பர் 20 நீதி கட்சி, அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன், பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம், அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, இது உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் பாலிட்டியில் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. கரெக்ட். 1948 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பன்னாட்டு மனித உரிமைகள் அப்படின்றது உலக அளவில் மனிதர்களுக்கான பேசிக்கான உரிமைகள் இருக்கணும் அப்படின்றது இப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1948 டிசம்பர் 10. ஓகேங்களா, டிசம்பர் 10 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கரெக்ட். அடுத்தது பாருங்கள், அந்த விதியினுடைய 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படின்றது தவறு. ஓகேங்களா, ஏன்னா இந்த பன்னாட்டு மனித உரிமைகள் அதனுடைய விதி 10 படி, விதி 10 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நம்ம இந்திய அரசியல் அமைப்பு படி விதி 14 என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி பன்னாட்டு மனித உரிமைகளில் விதி 10 படி மனிதர்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். ஸோ இந்த பாயிண்ட் தப்பு. அடுத்தது பாருங்க, பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகளை கொண்டது அப்படின்றது தப்பு. இதில் மொத்தம் 30 விதிகள் தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் மொத்தம் எத்தனை விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 விதிகள் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஐக்கிய நாடுகள் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, இந்த டீட்டெயிலுமே கரெக்டு தான். ஸோ பாருங்கள், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, 48 டிசம்பர் 10 இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டது. இது கரெக்ட். அடுத்தது பாருங்கள், மனித உரிமைகள் பிரகடனத்தில் மொத்தம் 30 சட்டப்பிரிவுகள் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 32ன்னு கொடுத்துருந்தாங்களா? பட் எவ்வளோ தான் இருக்குது, 30 சட்டப்பிரிவுகள் தான் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் தான் என்னது கரெக்டு, செகண்ட் ஒன் தப்பு, தேர்ட் ஒன்னும் தப்பு. ஓகேங்களா, அதாவது இந்த சி அப்படின்றத ஆன்சர், 1வது 4வது ஆன்சர் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக